போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் ஆண்டு அட்டவணை வெளியிட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்குது, சட்டமன்ற தேர்தல். ஸோ சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் மாதத்துலேருந்து ஒவ்வொரு எக்ஸாமாக வருது. குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, அப்புறம் குரூப் 4. ஸோ டிசம்பரில் குரூப் 4 வருது, செப்டம்பரில் குரூப் 2 வருது இல்லையா? ஸோ எல்லாருமே அதுக்கு தீவிரமாக இப்போலேருந்தே தயாராகிக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாம்ஸ் வர வர கஷ்டமாகிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போலேருந்து தயாரானால் மட்டும்தான் நம்மளால் அதிக மதிப்பெண் ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சு வேலைக்கு போக முடியும். அதனால் நீங்கள் இப்போ கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அனைவரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்திட்டு இப்போ நம்ம பாடப்பகுதிக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தாக்கா, எந்த எக்ஸாம் எடுத்து பார்த்தாலுமே நம்மளோட தமிழ்நாட்டு வரலாறு, சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ்நாட்டோட வரலாறு, பண்பாடு, நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேருந்து 20 கொஸ்டின்ஸ் வருது, 20 கொஸ்டின்ஸ் வருது இல்லையா? ஸோ அந்த 20 கொஸ்டினை நம்ம நீ ஈஸியாக அடிச்சிடலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டோட வரலாறை நம்ம நல்லா படித்தாவே போதும். தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னாக்கா சும்மா ஏதோ சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்கலேருந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் நடக்கிறத படித்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க. அது பெரிய தப்பு. சங்க காலத்தில் இருந்தோ இன்றைக்கி வரைக்கும் என்ன நடந்திருக்கு, தமிழகம் எப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டைமில் என்ன படிக்கிறது, இந்த கால ஓட்டத்தை படிக்கிறது தான் உண்மையான வரலாறு இல்லையா? ஸோ அதுக்குள்ளார நிறையா வருது. இந்த வரலாற்றை எடுத்துரைக்கிறது அகழ்வாராய்ச்சிகள், ஓகேவா? அந்த அகழ்வாராய்ச்சி இதுக்குள்ளார வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா திருக்குறள், இலக்கியங்கள், சங்க இலக்கியம், அதுக்கப்புறம் சங்க மருவிய கால இலக்கியம், திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வருது இந்த வரலாறுக்குள்ளார. அவங்களே தனி டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன டாபிக் அப்படின்னாக்கா, சங்ககால இலக்கியம், சங்ககால இலக்கியம் வந்து இக்கால இலக்கியம் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா முதல்ல பேசிக்ஸ் நிறைய பேர் புதுசாக படிக்க வந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். புதுசாக படிக்க வந்தவங்களுக்கு தமிழ்நாட்டோட வரலாறை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் நம்ம இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ சங்க இலக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தமிழ் தான் உலகத்துலேயே பழமையான மொழி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம மொழியோட சேர்ந்து பயணம் பண்ண லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி எல்லாமே அழிஞ்சு போச்சு. பட் தமிழ் மட்டும்தான் இன்றைக்கி வரைக்குமே நினச்சி நின்றுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம், ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இது நிறைய பாடல்களில், சினிமா பாட்டில் கூட வந்திருக்கும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லி நிறைய சினிமா படத்தில் பாடல்களில் வந்திருக்கு. அப்படின்னு சொன்னது யாருன்னா, புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியம் இருக்குது, இலக்கணம். அந்த இலக்கண நூலில் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பாமுலை என்ற இலக்கண நூல் கூறுகிறது, ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. எந்த இலக்கண நூலில் இது வந்தது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புறப்பொருள் வெண்பாமாலை அப்படி இலக்கண நூல், இலக்கியம் கிடையாது, ஓகேவா? ஸோ தொடக்க காலத்தில் தமிழ் எந்த பகுதியில் பேசப்பட்டது என்பதை தொல்காப்பியம் என்ற பழம்பெரும் நூல் கூறுகிறது, ஓகேவா? இதுவும் இலக்கணம் தான், தொல்காப்பியம். இதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது. தொல்காப்பியமும் ஒரு இலக்கண நூல் தான். தமிழ் ஆரம்ப காலத்தில் தமிழ் எந்தெந்த பகுதியில் பேசப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது யாருன்னா தொல்காப்பியம். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அங்கே பாகிஸ்தானில் ஒரு பகுதிக்கு பேர் பலூச்சிஸ்தான்னு பேர். இன்றைக்கும் அங்கே தீவிரவாதிகள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் பலூச்சிஸ்தான். அதாவது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பாகிஸ்தானோட பகுதி, சரிங்களா? ஸோ அங்கேயுமே இன்றைக்கி ஒரு மொழி பேசிகிட்டு இருக்காங்க, திராவிட மொழி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மொழி தமிழ்லேருந்து பிரிஞ்ச மொழி தான் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? சரி, ரைட்டு, ஓகே. இப்போ தொல்காப்பியம் என்ற பழம்பெரும் இலக்கண நூல் கூறுகிறதுன்னு சொல்லியாச்சு. அந்த தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதிய பணம் பாரனார் என்பவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, வடவேங்கடம்னா திருப்பதி, இன்றைக்கி நம்ம பார்க்குற அதே திருப்பதி தான். அதுதான் வடவேங்கடம். வடக்கு பகுதியில் திருப்பதியும் தென் பகுதியில் குமரிமுனை ரெண்டும் தான் தமிழ்நாட்டோட எல்லையாக இருந்துச்சு. இது இப்போ தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இது திருப்பதினாக்க, இது திருப்பதியில் வடக்கே இருந்து இங்கே குமரிமுனை வரைக்கும், இந்த சைடு கடல். அப்போ இவ்வளோ ஏரியா என்ன இருந்துச்சாம்மா, தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்னது யாருன்னா பணம் பாரனார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நன்னுலகம் அப்படின்னு சொல்கிறாரு. இது தமிழ்நாட்டோட எல்லையை குறிக்குது, ஓகேவா? சரி, தமிழ்நாட்டை சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த பேர் இவங்க 3 பேர்த்துக்கும் பேர் என்ன, மூவேந்தர்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும்.
அதுக்கப்புறம் பல குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. மூவேந்தர்களுக்கு மட்டும் கிடையாது, பல குறுநில மன்னர்கள் இருந்தாங்க. அதாவது கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல இடத்த சின்ன சின்ன ஊரை ஆண்ட மன்னர்களுக்கு பேர் குறுநில மன்னர்கள்னு பேர். அவங்களும் இருந்தாங்க. ஸோ மூவேந்தர்கள், கடையேழு வள்ளல்கள் இவங்க இல்லாமல் சில குறுநில மன்னர்கள், வேளிர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள வேளிர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்களாம் வந்து ஆட்சி பண்ண ஏரியா தான் தமிழ்நாடு. ஓகேவா? அடுத்தது தமிழ்நாட்டில் இருந்த அந்த மூவேந்தர்கள் அவங்களோட தலைநகரங்களை பாருங்கள். சேர மன்னன், சேர நாட்டுக்கு எது தலைநகரம்? வஞ்சி. சோழ நாட்டிற்கு எது தலைநகரம்? பூம்புகாரும் உறையூரும். ஓகேவா? பாண்டிய நாட்டுக்கு எது தலைநகரம்னா மதுரை. இது எல்லாத்துக்கும் தெரியும். சோழ நாட்டை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. பூம்புகாரும் இருக்கும், மதுரையும் இருக்கும். சரியா? சாரி, உறையூரும் இருக்கும். சரி, தப்பாக சொல்லிட்டேன். பூம்புகார், அடுத்தது உறையூர். சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த மூவேந்தர்கள் இருக்காங்க. இந்த மூவேந்தர்களில் சேர நாட்டுக்கு தலைநகராக வஞ்சி, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த மூவேந்தர்களில் பாண்டிய மன்னர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பாண்டிய மன்னர்கள் தான் ரொம்ப புகழ்பெற்றவங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ் மொழியை போற்றி வளர்த்தவர்கள் அவங்க தான். ஓகேவா? தமிழ்நாட்டில் மதுரையில் சங்கம் வச்சு தமிழை வளர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பாண்டிய மன்னர்கள் தான். அதனால் அவங்களுக்கு இங்கே இந்த வரலாற்றில் தனி சிறப்பிடம் உண்டு. சரியா? அச்சங்கங்களில் தமிழ் புலவர்கள் இருந்து தமிழ் ஆய்வு செய்ததாகவும் தமிழில் பல்வேறு செயல்களை இயற்றியதாகவும் சங்க இலக்கியங்கள், இறையனார் களவியல் உரை போன்ற நூல்களால் அறியலாம். இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இறையனார் களவியல் உரை அப்படின்னு சொல்லி ஒரு உரை இருக்குது, ஒரு நூல் இருக்குது. அந்த நூலில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரையில் சங்கம் இருந்துச்சு, அந்த சங்கத்தில் நிறையா புலவர்கள் ஒன்று கூடி தமிழை ஆய்வு பண்ணி தமிழை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியங்களும் சொல்லுது. ஓகேவா? தமிழ் என்ற சொல் எடுத்துக்கோங்க. தமிழ் என்ற சொல் இனிமை என்ற பொருளை உடையது. இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்று பிங்கள நிகண்டு கூறுகிறது. பிங்கள நிகண்டுனா வேற ஒன்று, டிக்ஷனரி மாதிரி. அதாவது இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும். தமிழ் என்னன்னு சொல்லாமா? இனிமைன்னு சொல்லாமா, நீர்மைன்னு சொல்லாமா அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பிங்கல் நிகண்டு சொல்லுது. சரியா? அடுத்தது மதுரமான மொழி என வால்மீகி ராமாயணம் கூறு. தமிழை வந்து மதுரமான மொழி அப்படின்னு சொல்கிறது எதுனா வால்மீகி ராமாயணம். இந்த இனிமையான தமிழ் மொழியை சங்கம் மூலம் புலவர்களும் கற்றறிந்தோரும் சிற்றரசர்களும் பேரரசர்களும் பல்வேறு வகைப்பட்ட செய்யுட்களை பாடி வளர்த்தனர். புலவர்கள் அரசர்களால் பெரிதும் போற்றப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் வளர்த்ததுன்னு பாருங்கள். புலவர்கள் வளர்த்தாங்க, கற்றறிந்தோர் வளர்த்தாங்க, சிற்றரசர்கள் வளர்த்தாங்க, அதாவது நம்ம குறுநில மன்னர்கள்னு சொல்லலாம், அவங்களும் வளர்த்தாங்க. அடுத்தது பேரரசர்கள்னால் 3 பேர், சேரர், சோழர், பாண்டியர். ஓகேங்களா? இவங்க எல்லாருமே வளர்த்தாங்க. சரிங்களா? இப்போ முச்சங்கங்கள் மொத்தம் 3 சங்கம் இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில். ஓகேவா? மதுரையில் 3 சங்கம் இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் பக்காவாக புரிஞ்சுக்கலாம், நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. முதல் சங்கம் அப்படின்னாக்கா வட மதுரையை தலைமையிடமாக கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, தென்மதுரை. இங்கே பாருங்கள், தென்மதுரையை தலைமையிடமாக கொண்டது தான் வந்து முதல் சங்கம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் தமிழ்நாடு வந்து இன்னமும் கீழே வரைக்கும் இப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் தமிழ்நாடாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடத்துக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து தென்மதுரை. இது பேர் என்ன? தென்மதுரை. ஓகேவா? இது ஃபுல்லாக நமக்கு தெரியும் இந்திய பெருங்கடல். சரி தானே? இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, அதாவது இந்த இடத்துல தென்மதுரையில் தான் முதல் சங்கம் நடைபெற்றுச்சு. முதல் சங்கம்னா நான் 1ன்னு போடுறேன். முதல் சங்கமே தான் நடைபெற்றுச்சு. இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, இங்கே வந்து ஒரு பெரிய கடல் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் கோள்னால் வேறு ஒன்றுமே கிடையாது, சுனாமி கோள். ஓகேவா? சுனாமி. இந்த சுனாமியை வந்து அடித்ததுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, முதல் சங்கம் அழிஞ்சு போச்சு. தென்மதுரை அழிஞ்சு போச்சு, முதல் சங்கமும் அழிஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆகிடுது அப்படின்னா, இந்த ஏரியா ஃபுல்லாக இப்போ போயிடுச்சு. ஓகேவா? சரி. ஆனால் உங்களுக்கு அந்த பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ. சரியா? இப்போ அடுத்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இப்போ போயிடுச்சு இது. ரெண்டாவது, தென்மதுரை கடல் பெருக்கெடுத்து வந்ததாக அழிந்ததுங்கிறாங்களே, இதுதான் கடல் கோள், சுனாமி. ஓகேவா?
அடுத்தது என்னாச்சு அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வடக்கே தள்ளி வந்து இதுனா வடக்கு. ஸோ முன்னாடி தென்மதுரை இங்கே இருந்துச்சு, அடிபட்டு போச்சா, இப்போ இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு கபாடபுரம். கபாடபுரம்னா 2. இது வந்து 2வது சங்கம். முதல் சங்கம் அழிஞ்சிருச்சு, 2வது சங்கம் எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ கபாடபுரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. பாண்டியர்கள் திருப்பி ஆட்சி பண்ணாங்க. இதே இடத்துல சங்கத்தையும் தொடங்கினாங்க. இதுக்கு பேர் இடைச்சங்கம். ஓகேவா? 2வது சங்கத்துக்கு பேர் இடைச்சங்கம். முதல் சங்கம் அழிஞ்சு போச்சு. ஓகேவா? ஆனால் என்ன இங்கே வந்து என்ன துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2வது சங்கமும் வந்து இந்த 2வது சங்கமும் கபாடபுரமும் அதே கடல் கோளால் அழிஞ்சு போச்சு. அதே சுனாமியால் அழிஞ்சு போச்சு. கடைசியில் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? மதுரைக்கு வந்துட்டாங்க. இப்போ இருக்க மதுரை, அதுக்கு பேர் தான் வடமதுரை. ஓகேங்களா? தென் மதுரை இங்கே இருந்துச்சு, கபாடபுரம் இங்கே இருந்துச்சு, இதெல்லாம் இருந்தது இல்லையா? எல்லாமே அழிஞ்சு இப்போ இங்கே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வடமதுரைக்கு வந்துருச்சு. சரியா? வடமதுரையில் வந்தது தான் 3வது சங்கம். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்க, கபாடபுரம் கடலால் அழிவுற்ற பிறகு இன்றைய மதுரைக்கு பாண்டியர் தலைநகரை மாற்றினர். இங்கும் ஒரு தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பெற்று கிபி 200 வரை நடைபெற்றது. இது கடைச்சங்கம் என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா? இவ்வாறு 3 சங்கங்கள் நடத்தப்பெற்று புலவர்களும் அரசர்களும் பல்வேறு செய்திகளை பாடி தமிழை வளர்த்தனர். இம்முச்சங்கங்களின் காலமே சங்க காலம் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது. இனி ஒவ்வொரு சங்கமும் பற்றியும் விவரமாக காணலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து இயேசு பிறந்த வருஷம். இதுதான் இயேசு பிறந்த வருஷம் 0. ஓகேவா? இந்த சைடு போனீங்கன்னா 100 வருஷம், இங்கிட்டு வந்தீங்கன்னா 100 வருஷம், 200 இப்படின்னு வந்துக்கிட்டே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்? 2026க்கு வந்துட்டோம். இதுதான் இயேசு பிறந்த வருஷம். ஃபஸ்ட்டு ஒரு 100, அப்புறம் 200. ஓகேவா? அப்படி அப்போ இந்த சைடு போனீங்கன்னாக்க இதுவும் 100 தான். இது என்ன சொல்லுவாங்க? கிமுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் 200, இதுவும் கிமு 200, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் 500, இந்த பக்கம் 200. இந்த 700 வருஷத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா சங்க காலம்னு சொல்கிறாங்க. சரியா? இதை புரிஞ்சுக்கோங்க. இது இந்த புக்கில் இருக்குது, அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இப்போ வந்துட்டு இது வந்து சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அதாவது சங்க காலம்னா என்ன? கிமு 500லேருந்து இது இந்த சைடு 500, இந்த சைடு 200. ஸோ இங்கிட்ட 200 வருஷம், இங்கிட்ட 500, ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 700 வருஷம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சங்க காலம் அப்படின்னு சொல்லியாச்சு. 3 சங்கம்னா என்னன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இது போதும். அடுத்த வீடியோவில் சங்கம்ங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3 சங்கத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். ஓகேவா? இது ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோவை நிறையா ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வந்து இதை படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இது பேசிக்ஸ் தான். இதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவில் வந்து நான் அப்படியே கொண்டு போகிறேன். தமிழ் எப்படி வளர்ந்துச்சு, சங்க இலக்கியம்னா என்ன, சங்கம் அருவி இலக்கியம்னா என்ன, திருக்குறள்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். நீங்கள் வந்து பொறுமையாக போனாலும் எல்லாத்தையும் நீட்டாக படித்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.